நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போக வேண்டிய டாபிக் டைஸ். டைஸ்னால் என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு கலர்டு மெட்டீரியல். அப்போ டைஸ் வந்து கலர்டு மெட்டீரியல். எல்லா கலர்டு மெட்டீரியலும் டைஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. டைஸ் கலர்டு மெட்டீரியல், ஆனால் எல்லா கலர்டு மெட்டீரியலும் டைஸ் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு கிரிட்டீரியா இருந்தால் தான் அதை டைஸ்ன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது என்ன கிரிட்டீரியா அப்படின்னா, டைஸ் அப்படின்னா அது வாட்டர் சாலிபுளாக இருக்கணும், அதாவது வாட்டரில் போட்டால் கரையணும். ரெண்டாவது அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஃபைபர், அதாவது டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் மேலே போய் அதுவாக வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் அதுக்கு பேர் டைஸ். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரும், இப்போ பிக்மெண்ட் வந்து டைஸ் கேட்டகரியில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிக்மெண்ட்ஸ் வாட்டரில் சாலிபுள் ஆகும், ஆனால் ஃபைபரில் அஃபினிட்டி இருக்காது. அது ஃபைபரில் போய் ஒட்டாது. நாம் தான் கொண்டு போய் அதை வச்சு பைண்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ பிக்மெண்ட் வந்து டைஸுங்கிற கேட்டகரியில் வராது. சரி, இப்போ ஒரு டைஸ் இருக்குது, இதை எல்லா வகையான டெக்ஸ்டைல் ஃபைபருக்கும் யூஸ் பண்ண முடியுமா? டெக்ஸ்டைல் ஃபைபரில் நம்ம காட்டன் யூஸ் பண்ணுறோம், விஸ்கோஸ் யூஸ் பண்ணுறோம், மொடால் யூஸ் பண்ணுறோம், டென்சில் ஃபைபர் யூஸ் பண்ணுறோம், பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், நைலான் யூஸ் பண்ணுறோம், உல்லு, அக்ரிலிக், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் டைஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபைபர்ஸும் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து வேரி ஆகுது. அப்போ கெமிக்கல் நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம டைஸ் குரூப்பை செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஃபைபரில் பார்க்கும்போது கெமிக்கல் நேச்சரை வச்சு நம்ம ஃபைபர்ஸ் வந்து மூணாக பிரிச்சுருந்தோம். ஒன்று வந்து செல்லுலோசிக் ஃபைபர், அதாவது செல்லுலோசிக் ஃபேப்ரிக். இதில் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டன், லினன், விஸ்கோஸு, மொடால், இதெல்லாம் வந்து செல்லுலோசிக் ஃபைபரில் வரும். அடுத்து வந்து புரோட்டீன் ஃபைபர்ஸ். புரோட்டீன் ஃபைபர்ஸ் அப்படின்னா இது ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று வந்து நேச்சுரலி, அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் புரோட்டீன் ஃபைபர். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய புரோட்டீன் ஃபைபர்ஸ் எதுனா சில்க் அண்ட் உல். சில்க்கும் உள்ளும் வந்து நேச்சுரல் புரோட்டீன் ஃபைபர்ஸ். நைலான் வந்து சிந்தட்டிக் புரோட்டீன் ஃபைபர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் இருக்குது, அக்ரிலிக் இருக்குது, இந்த மாதிரி ஃபைபர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னென்ன டைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டைஸ் ஆர் நேச்சுரல் டைஸ், அது வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் மூலிமா வந்து இது வந்து ஃபைபரில் ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்காது. வாஷ் பண்ண கலர் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் டைஸ். பேர்லேயே தெரியும், இந்த டைஸ் வந்து ஃபைபர் கூட கெமிக்கலி ரியாக்ட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது கோவேலன்ட் பாண்ட். இது வந்து ரியாக்டிவ் டைஸ் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபர், வேட்டு அண்டு இந்த மாதிரி டைஸ் வந்து நம்ம வந்து செல்லுலோசிக் ஃபைபருக்கு யூஸ் பண்ணலாம். சல்ஃபரும் வேட்டும் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, அதை வந்து இன்சாலிபிள் கிடையாது. அதனால் வந்து அதை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் காஸ்டிக்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாலிபிள் ஃபார்ம், லுக்கோ ஃபார்ம் அப்படிம்பாங்க. சாலிபிள் ஃபார்முக்கு அதை மாற்றிட்டு ஃபைபரில் ஏற்றிடுவாங்க. சாலிபிள் ஃபார்மில் அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃபைபரில் ஏற்றிட்டு திரும்பவும் அதை இன்சாலிபிள் ஃபார்முக்கு கலராக மாற்றுவாங்க. அதனால தான் அது வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புரோட்டீன் ஃபைபர்ஸ். இதுக்கு வந்து என்ன மாதிரி டைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் டைஸ் ப்ளஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் டைஸ். இது ரெண்டும் வந்து புரோட்டீன் ஃபைபர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆசிட் டைஸ்லாம் பார்த்திங்கன்னா அயானிக் பாண்ட், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், இதனுடைய அட்ராக்ஷனில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டைஸ் வந்து நம்ம புரோட்டீன் ஃபைபர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாலிஸ்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிஸ்டர் வந்து ரியாக்ஷனே இருக்காது, அதாவது நான் ரியாக்டிவ் ஃபைபர். அது எந்த விதமான டைஸ் கூடயும் அது ரியாக்ட் பண்ணாது, எதுக்கும் வந்து ரெஸ்பாண்டும் பண்ணாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலிஸ்டர் ஃபைபரை 135க்கு ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டிஸ்பர்ஸ் டைஸ்,
அது வந்து ரொம்ப சின்ன மாலிகுலர் டைஸாக இருக்கும். அந்த சின்ன மாலிகுலர் டைஸை போய் அந்த ஜெல்லுக்குள்ளே வந்து ஏற்றிடுவாங்க. திரும்பவும் அந்த ஃபைபரை வந்து கூல் பண்ணி சாலிடாக மாற்றிடுவாங்க. அப்போ உள்ளே ஏறின ஃபைபர்ஸ் அப்படியே நின்றுக்கும். இது வந்து டிஸ்பர்ஸ் டைஸ். இதில் எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் இருக்காது, எந்த விதமான பாண்டிங்கும் இதில் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பார்த்தீங்கன்னா பேசிக் டைஸ், அதாவது ஆனயானிக் நேச்சர் உள்ள பேசிக் டைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது ப்ளஸ் மைனஸ் அந்த அட்ராக்ஷனில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வெவ்வேறு வகையான டைஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வெவ்வேறு வகையான மெத்தடில் வந்து நம்ம இதை ஃபைபர் கூட அட்டாச் பண்ணுறோம். கெமிக்கல் ரியாக்ஷனில் பண்ணுறோம், கோவலன்ட் பாண்ட் வச்சு, அயானிக் பாண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணுறோம், வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு பண்ணுறோம். சிலது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹைட்ரோபோபிக் நேச்சர் வச்சு பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இருக்கிறதுல எது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான பாண்டிங் இருந்தால் நம்ம கலர் வந்து ஃபேட் ஆகாது, கலர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராமல் டியூரபுளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து கோவேலன்ட் பாண்ட், அதாவது ரியாக்டிவ் டைஸ் வந்து காட்டன் செல்லுலோஸ் ஃபைபர் கூட உருவாக்கக்கூடிய பாண்ட் தான் வந்து கோவேலன்ட் பாண்ட். இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் காம்ப்ளெக்ஸ் டைஸில் கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ராங்கான வந்து பாண்டிங் நேச்சர். அதுக்கு அடுத்தது அயானிக் பாண்ட், அதாவது ப்ளஸ் மைனஸ் சார்ஜில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டிங் வந்து அயானிக் பாண்டிங். இது வந்து அதுக்கு அடுத்து ஸ்ட்ரென்த்தான பாண்டிங். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் அண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு உருவாகக்கூடிய டைரக்ட் டைஸ், நேச்சுரல் டைஸில் உருவாகக்கூடிய பாண்டிங். இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஃபைபருக்கு என்னென்ன மாதிரி டைஸை வந்து செலக்ட் பண்ணணும், அதில் வந்து என்னென்ன மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.